திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல. யார சொல்ற? உன்னதான் குடி சொல்ற. என்னத்தானா? 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின இன்மை புகுத்தி விடும். வகுப்புல இருக்கக்கூடிய கரும் பலகைகளை எழுதி போட்டிருக்கோம். அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய. இத வாசிக்க தெரியல. இதுக்கு குரலோவியம் படைத்தவரே, நடமாடும் அழுவையே, வாழும் வள்ளுவரே. இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. என்ன வாழும் வள்ளுவர்? வாழும் வள்ளுவர் பெத்த மகனுக்கு கத்து கொடுக்கல ஒரு குரலை. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். இதுல பெரிய குடும்பம். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிங்க, ஏஐ டெக்னாலஜி. இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு, தமிழ் கவிஞர். இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வள்ளுவர் வராரு. நடுவுல இவர் வராரு. யாரு? இளமை புகுத்தினவர். இந்த இடம் தான் தெரியல. மனசை தேத்திக்கங்க, பயந்துராதீங்க. ஐயோ அம்மா. இவர் திருவள்ளுவர் உட்கார்ந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாரு. என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா? என்னன்னு சொல்லு, நீ சொன்னாதான் நான் போடுவேன். அப்ப அவர் இன்மைன்னு எழுதும் போது இவர் தான் அந்த எழுத்தாணியை பிடிச்சி இளமைன்னு மாத்தி விடுறாரு. திருவள்ளுவர் இவனை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரியாரு, நம்ம எம்கே ஸ்டாலினை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி போடுறது. இவரை பார்த்து அவர் காப்பி அடிக்கிற மாதிரி அப்படிதான் போட்டிருக்காரு. ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? டேய், கால குடும்படா, கால குடும்பம். தமிழ்நாடு யாருக்கிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க. சாகும் தருவாயில கர்ம வீரர் காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சுக்கிட்டு, நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும். இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? என்ன பண்றது? செருப்பெல்லாம் பிஞ்சா தூர போட்டுறோம். அது பத்திரமா பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியிருக்கு. டேய் நாயே, இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தாரு. எதனால போட்டு கொடுத்தாரு? அவருக்கு ஏசி போட்டா உடம்பு அலர்ஜி ஆயிரும். பிளடி ராஸ்கல், வெக்கமா இல்ல உனக்கு? காமராஜருக்காகவே ஏசி போட்டிருக்கீங்களா? அப்ப உங்களுக்காக நீ எதெல்லாம் போட்டிருப்பீங்க? அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? அதான் நைட் நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க தங்க. சரி. பிகாசிங் தங்க, செக்ஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் தி லைஃப் தங்க. யார் சொன்னது? செக்ஸ் இஸ் எ லைஃப். இந்த மந்திரி பதவி, கவர்மெண்ட், ஜனங்க இதெல்லாம் சைடு தான். நான் என்ன கேக்குறேன்னா, காமராஜர் எதிர்க்கட்சி தலைவர். அவர் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது கன்னியாகுமரியில காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் சொந்த நாடாருக்கு ஓட்டா இல்லை வந்த நாடாருக்கு ஓட்டா? காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட ஈன தலைவன் கருணாநிதி எப்படா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பானு? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். கருணாநிதி வந்து ஆட்சி காலத்துல மிஸ்ஸாவுல காமராஜரை கைது பண்ண போனாங்களாம். கருணாநிதி கூப்பிட்டு ராஜாராம் நாயுடு கிட்ட, நீங்க திருப்பதிக்கு போக சொல்லாதீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாதான் நான் பாதுகாக்க முடியும், திருப்பதி போயிட்டா ஏன் எல்லாம் தாண்டிடும். உன் சொந்த கட்சிக்காரன் டவுசரோட அவுத்து மிஸ்ஸாவதுக்கு உள்ள வச்சாங்க. அதை காப்பாத்த வக்கில்ல. வாயிலே மிதிச்சாங்க ஸ்டாலின், அதை காப்பாத்த வக்கில்ல. இவரு காமராஜரை காப்பாத்தினாரா? இந்த வீங்க வீங்கிக்கு எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? 11 பேர். 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். சீமான்னு ஒருத்தன் இல்ல, நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இல்லன்னா, எம்சி ராஜா கடைசி காலத்துல கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அது யாருக்குமே தெரியாதும்பாங்க. இந்த ஒன்னதாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சண்டைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. அயோத்தாச பண்டிதர் இப்படித்தான் ஒரு முறை அப்படித்தான் அவர் அண்ணாவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டார், பேசவே இல்லைன்றாங்க. இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ என்ன தெரியுமில்ல, ஒரு குழந்தை மயக்கமா இருக்கு. உடனே அங்க ஒருத்தர் வராரு, என்னம்மா காலையில சாப்பிடல அங்கிள்? அப்படியா? அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுது அவ இல்ல, நான். ஏன்? அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. உடனே மகேஷ்
என்ன செய்வீங்களோ தெரியாது, உடனடியாக குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை போடுங்க. இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பால அடிச்சிருப்பாங்க. எந்த மகேஷ்? உதயநிதி ஸ்டாலினுடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவர், மல்லிகைத்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலிட்ட நக்கல்யா அவனுக்கு என்ன பண்ணுங்களே தெரியாது, பண்ணுங்க. ஓகே அங்கிள் அவரு உடனே காலையில இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போனாராம். குழந்தைகள் மயக்கமா இருந்துச்சான். அதனால அதை பார்த்துட்டு வந்த திட்டம் தான் காலை உணவு திட்டமா. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. இது இந்த திட்டத்தை பார்த்து மேலை நாடுகள் வியந்து போயிருக்கிறதா. சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர்ல இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஒரு விழாவுக்காக நான் போனேன். அப்ப போனப்ப அங்க படிக்கிற ஒரு மாணவி கிட்ட பேசிட்டு இருப்ப கேட்டேன், காலையில என்ன சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்டேன். பெரும்பாலானவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்க சாப்பிடல அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த காலை உணவு திட்டம் உருவாக்க வேண்டும் என்று நான் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டேன். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு காலை உணவு அது என்னது? சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு. நீ 60 வருஷம் ஆண்டிருக்க, கருணாநிதி 5 வருஷம், நீ 4 ஆண்டு ஆட்சி, திராவிட மாடல் விடியல் ஆட்சி, ஒவ்வொரு தமிழருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்கின்ற. இப்ப உட்காந்து காலை உணவு திட்டத்துல உப்புமா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாண்டா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. வீட்டிலேயே கழிச்சு கட்டின உணவு இருங்க. எவனாவது உப்புமா வீட்டுல சாப்பிடுவாங்க, உப்புமா போமாங்க வீட்டுல வெளியே போய் மாறன் புரோட்டா கடை சாப்பிட்டு போயிருவாங்க. உப்புமாங்கிறது ஒரு கழிச்சு கட்டின உணவு. அதை போட்டுட்டு உப்புமா கொடுத்த தலைவர், உரிமை தொகை கொடுத்த தலைவர். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. நாங்க 5 நாள் உப்புமா போடுறது இல்லையே. அப்புறம் ஒரு நாள் உப்புமா, ஒரு நாள் கிச்சடி. உப்புமாங்கிறது கிச்சடியோட தங்கச்சி, கிச்சடிங்கிறது உப்புமாவோட அக்கா, அவ்வளவுதான். ஹலோ தம்பி, சாப்பிட வீட்டுக்கு வருவியாப்பா? அம்மா என்னம்மா சாப்பாடு? உப்புமாவும் மதியம் வச்ச பாவக்காய் குழம்பும்பா. நம்ம தாத்தாக்க ஒரு தாத்தா 1914 இறந்துட்டாங்க, ஒரு தாத்தா 1943 இறந்துட்டாங்க, ஒரு தாத்தா 1945 இறந்துட்டாங்க. நல்ல வேலை நம் தாத்தாக்கள் இந்த கருணாநிதி காலத்துல இல்லை என்றால் நம் தாத்தாக்களுக்கு ஏசி போட்டு கொடுத்ததே கருணாநிதி என்று சொல்லி இருப்பார்கள். எம்.சி. ராஜா ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார், கார் இல்லாமல் ரெட்டமலை சீனிவாசன் போக மாட்டார், அவருக்கு கார் வாங்கி கொடுத்ததே நாங்க தான் இருப்பானுங்க. பெட் இல்லாம ஐயத்தோச பண்டிதர் இருக்க மாட்டார், அவருக்கு ஸ்லீப் வெல்ல பெட்டு வாங்கி கொடுத்தது நாங்க தான் சொல்லியிருப்பானுங்க. இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.